தமிழ்நாட்டில் மழை பெய்யக்கூடிய இந்த நேரத்தில் நாம் சில உரங்களை பயன்படுத்தலாங்க. வெயில் காலத்தில் இந்த உரத்தை பயன்படுத்த முடியாது. இப்போ மழை பெய்துட்ருக்கும்போது இந்த உரத்தை நாம் கொடுத்தோன்னா மழை தண்ணீரில் உள்ள சத்துக்களும் நாம் கொடுக்கும் உரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சேர்ந்து மிக அதிக அளவில் ஒரு செடிகளில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும், அதிக துளிர்கள் கிடைக்கும், பெரிய பெரிய மொட்டுக்கள் கிடைக்கும், பூக்கள் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பூவை பாருங்கள், இது ட்ரீ ரோஸ், சென்டிமெண்டல் ரோஸ்னு சொல்லுவோம். அழகாக பூத்துருக்கு, மொட்டு இருக்குது, நாளைக்கு பூத்துரும். இப்படியே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் இந்த ஒரு மழை பெய்ததுக்கே இந்த அளவிற்கு நல்ல ஒரு பசுமையாக இருக்குது. இப்போ இந்த செடிகளுக்கு நாம் இந்த வெயில் காலத்தில் கொடுக்க முடியாத மழைக்காலத்தில் கொடுக்கக்கூடிய இந்த உரத்தை நம்ம எல்லாருமே கொடுத்துடலாம். நர்சரிகளில் கிடைக்கும் அல்லது உரக்கடைகளில் வாங்கிக்கலாம். இப்படி தொடர்ந்து மொட்டுக்கள் வரவும் பூக்கள் வரவும் நமக்கு இந்த உரம் உதவியாக இருக்கும். பெரும்பாலும் எல்லாருக்குமே இந்த உரம் தெரிஞ்சிருக்கும். அது டிஏபிங்க, டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய பாஸ்பேட் உரம். இந்த உரத்தை நம்ம வெயில் காலத்தில் கொடுத்தோன்னா செடி கருகிடும். ஆனால் இப்போ குளிர்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய மழை காலத்தில் கொடுக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்படி சின்ன சின்ன சாமந்தி செடிகள் நான் நாற்று வச்சுருந்தேன். அந்த நாற்றுக்களுக்கு கூட இந்த டிஏபி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்படி மேலோட்டமாக ஒரு பக்கமாக நீங்கள் இந்த டிஏபியை சாமந்தி செடிக்கு கொடுத்துடலாம். இதுதாங்க அந்த டிஏபி. 2 விதமான டிஏபி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஆர்கானிக் டிஏபி, இன்னொன்று கெமிக்கல் டிஏபின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த வித டிஏபி கிடைச்சாலும் சரி வாங்கி பயன்படுத்தலாம். ரோஜா செடிகளுக்கு வைக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு பகுதியில் லேசாக பள்ளம் எடுத்து அதில் ஒரு 10 கிரானுவல்ஸ் போட்டு விட்டுருங்க. நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான க்ரோத் கிடைக்கும். பார்க்குறதுக்கே செடி பசுமையாக அழகான பூக்களோட நமக்கு கிடைக்கும். எல்லா சாமந்தி செடிகளுக்கும் மண்ணை கிளறிட்டு போடக்கூடாதுங்க. சாமந்தி செடிகளுக்கு மட்டும் மேல் பகுதியிலே போட்டு விட்டுருங்க. ரோஜா செடிக்கு போடும் பொழுது கொஞ்சம் மண்ணை கிளறி விட்டு போட்டு தண்ணி கொடுத்துருங்க. சாமந்தி செடிகளில் மேல் பகுதியிலேயே வேர் இருக்கும், அதனால் நாம் மண்ணை கிளறாமல் மேலேயே கொடுத்துட்றோம். ரோஜா செடிகளுக்கு நீங்கள் மண்ணை கிளறிட்டு கொஞ்சமாக போட்டு தண்ணி கொடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஏபியை பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.